வெல்கம் டு எஜிவிஸ் அகாடமி. கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு தேவையான லைசன்சிங் எக்ஸாம்ஸ் லைக் டிஹெச்ஏ, டிஓஹெச், ப்ரோமெட்ரிக் எல்லா எக்ஸாமுக்கும் நாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஜிவிஸ் அகாடமியில் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸை பற்றி டீட்டெயில் தெரியறதுக்காக நீங்கள் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரீசெண்டாக கேட்குற சில கொஸ்டின்ஸ் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A client admitted 2 days ago with a diagnosis of moderate depression begins smiling and reporting that the crisis is over. Which priority modification to the treatment plan should occur based on the behavioral cues of the client? A. Allowing off-unit privileges. B. Suggesting a reduction of medication. C. Allowing increased in-room activities. D. Increasing the level of suicide precaution. So, 2 daysக்கு முன்னாடி மோடரேட் டிப்ரெஷனால் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. சடனாக பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணி இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த பேஷண்ட்டோட பிஹேவியரை பார்க்கும்போது நாம் எந்த மோடிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்டில் பிளான் பண்ணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்கே மெயின் ஹைலைட் என்னென்னா வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன் மோடரேட் டிப்ரெஷன். ஸோ மைல்டு இல்லை, மோடரேட் தான். ஓகே, ஸோ டிப்ரெஷன் பேஷண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் வந்து அவங்களுக்கு சிவியர் ஆகிடுச்சுன்னா சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூசைடல் ஐடியேஷன்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரி டைலாக் சொல்கிறாங்க. எக்ஸஸாக ஸ்மைல் பண்ணுறது, இல்லைனா இன்றைக்கி வந்து எல்லா க்ரைசிஸும் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி முடியும்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களோட மைண்டில் சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நாம் என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற ப்ரிகாஷன்ஸ், அதுக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டியும் நாம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அலோவிங் ஆஃப் யூனிட் ப்ரிவிலேஜஸ். ஆஃப் யூனிட் ப்ரிவிலேஜஸ்னால் வந்து பேஷண்ட்டை எப்போ வேணால் ரூமில் இருந்து வெளியே விடலாம். ஓகே, அவங்கள ஃப்ரீயாக விடுறது தான். பி. சஜஸ்டிங் அ ரிடக்ஷன் ஆஃப் மெடிகேஷன். சி. அலோவிங் இன்க்ரீஸ்டு இன் ரூம் ஆக்டிவிட்டீஸ். ரூம்குள்ளே இருந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். டி. இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் சூசைட் ப்ரிகாஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி சடனாக ஒரு மோடரேட் டிப்ரெஷன் பேஷண்ட்டு க்ரைசிஸ் முடிய போகுதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட மைண்டில் சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் சூசைட் ப்ரிகாஷன்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். செக் பண்ணிங்கன்னா எஸ், ஆப்ஷன் டி, இன்க்ரீஸிங் த லெவல் ஆஃப் சூசைட் ப்ரிகாஷன்ஸ். செகண்ட் கொஸ்டின். த நர்ஸ் இஸ் பிளானிங் கேர் ஃபார் அ கிளைண்ட் அட்மிட்டட் வித் சூசைடல் ஐடியேஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கிற ஒரு கிளைண்ட் தான். டு பெஸ்ட் அஷ்யூர் கிளைண்ட் சேஃப்டி, the nurse will implement additional precautions during which time period. ஸோ இப்போ சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் நம்ம யூனிட்டில் அட்மிட்டாக இருக்காங்க. ஸோ பேஷண்ட்டோட சேஃப்டி நம்ம சொன்ன மாதிரி சூசைடல் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். ஸோ அடிஷ்னல் ப்ரிகாஷன் நாம் எந்த டைமில் தான் எடுக்கணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எந்த டைமில் தான் பேஷண்ட்டுக்கு இந்த சூசைடல் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா பண்ணுறதுக்கு சான்சஸ் எப்போங்கிறது தான் கொஸ்டின். A. During the day shift. B. On weekday evenings. C. Between 8 a.m. and 10 a.m. D. During the unit shift change. ஸோ சூசைடல் ஐடியேஷன்ஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து எப்போ வேணால் சூசைட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பர்டிகுலர் டைம் இல்லைன்னா டே எதுவும் கிடையாது. ஆனால் இப்போது டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு யூனிட்டில் ஒரு வார்டில் வந்து அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிற டைம் வந்து எப்போ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். டே ஷிஃப்ட், வீக்டே ஈவினிங்ஸ் பிட்வீன் 8 AM and 10 AM. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் ஒரு டே வீக் டைம் எதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், டியூரிங் த யூனிட் ஷிஃப்ட் சேஞ்ச். ஏன்னா ஒரு டியூட்டி ஷிஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் இப்போ அடுத்த ஷிஃப்ட்டில் ஒரு ஸ்டாஃப் வரும் இல்லையா, ஸோ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நம்ம அட்டென்ஷன் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் பேஷண்ட்டு, அந்த கேப்பில் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், சூசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி தான். ஸோ நாம் என்ன பண்ணணும், அது ஏற்கனவே வி நோ தேட் அதுதான் ஹை ரிஸ்க் ஃபார் சூசைட் டைம்ங்கிறது. ஸோ அந்த டைமில் இவங்க ஷிஃப்ட் சேஞ்ச் டைமில் வந்து நாம் செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரா நாம் ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் டியூரிங் த யூனிட் ஷிஃப்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். த நர்ஸ் இஸ் அசிஸ்டிங் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கிளைண்ட் ஃப்ரம் தி ஆப்ரேட்டிங் ரூம் டேபிள் டு a stretcher. Which interventions should the nurse implement to ensure client safety? Check the client's level of consciousness. B. Check wheel locks of the operating room table. C. Complete the client transfer as quickly as possible. D. Tell the client to move self from the table to the stretcher. E. Raise side rails after the client is positioned on the stretcher per agency. ஸோ ஆப்ரேஷன் ரூமில் இருந்து ஒரு பேஷண்ட்டை நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக
ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த இன்டர்வென்ஷன்ஸ் தான் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கிளையண்ட்டோட சேஃப்டிக்காக. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஆப்ரேஷன் ரூம்னா ஆஃப்டர் சர்ஜரியாக இருக்கும் இல்லையா? ஸோ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுவோம், பேஷண்ட்டோட கான்ஷியஸ் லெவல் நாம் செக் பண்ணணும். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது விழுறதுக்கு சான்சஸ், ஃபால் ஆகிறதுக்கு, இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ எந்தெந்த இன்டர்வென்ஷன்ஸ் நாம் பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக வந்து 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி மோர் தேன் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் மோர் தேன் 1 ஆன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ அப்படி மோர் தேன் 1 ஆன்சர்ஸ் இருக்குன்னா அந்த எல்லா ஆன்சரையும் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ 2 ஆன்சர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒன்று மட்டும் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்டர்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A. Check the client's level of consciousness. B. Check wheel locks of the operating room table. C. Complete client transfer as quickly as possible. D. Tell the client to move self from the table to the stretcher. E. Raise side rails after the client is positioned on the stretcher by agency. ஸோ இந்த ஒவ்வொரு இன்டர்வென்ஷனாக பார்க்கலாம். 1. Check the client's level of consciousness. ஏன்னா ஆப்ரேஷன் ரூமில் இதுதான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறமா பேஷண்ட்டோட கான்ஷியஸ் லெவல் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஏ வந்து ரைட் ஆன்சர். பி. செக் த வீல் லாக்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் ரூம் டேபிள். ஸோ நம்ம ஸ்ட்ரெச்சரோடையும் அந்த மாதிரி ஆப்ரேஷன் ரூம் டேபிளோடையும் வீல் லாக் வந்து செக் பண்ணோம். ஏன்னா இல்லைனா வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது டேபிள் மூவ் ஆகும், பேஷண்ட் வீழ்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ செக் த வீல் லாக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ரூம் டேபிள் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் த கிளைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கம்ப்ளீட் பண்ணவங்க தான். ஸோ இங்கே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து ஹைலைட் தான். ஆப்ரேட்டிங் ரூம் டேபிள் இருந்து தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ குவிக்காக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டிங் த ட்ரான்ஸ்ஃபர் குவிக்லிங்கிறது ராங் ஆப்ஷன் தான். தேர்ட் வந்து டெல் த கிளைண்ட் டு மூவ் செல்ஃப் ஃப்ரம் த டேபிள்ங்கிறது தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம கிளைண்ட்டோட கான்ஷியஸ்னஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கான்ஷியஸ் லெவல் இம்பேர்டாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டு கிட்ட, இல்லைன்னா சர்ஜரி முடிஞ்ச ஒரு பேஷண்ட்டு கிட்ட செல்ஃபாக நீங்களே மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ராங் ஆப்ஷன். ஓகே. இ. ரேஸ் சைட் ரெயில்ஸ் ஆஃப்டர் த கிளைண்ட் இஸ் பொசிஷன்ட் ஆன் த ஸ்ட்ரெச்சர். ஸோ அந்த பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா சைட் ரெயில்ஸ் ரேஸ் பண்ணவங்கிறது தான். ஸோ எல்லாமே கனெக்டட் தான். கான்ஷியஸ் லெவல் இம்பேர்ட் ஆகிறதுனால, இல்லைன்னா பேஷண்ட் வீக் ஆகிறதுனால ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி. ஸோ அது வந்து ரைஸ் த சைட் ரெயில்ஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் இ, இது 3 கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் இ. கான்ஷியஸ் லெவலை செக் பண்ணுறது, அப்புறம் ஆப்ரேஷன் டேபிளோட வீல் லாக் செக் பண்ணணும், அதுக்கப்புறமா ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சரோட சைட் ரெயில்ஸை லிஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ கிளைண்ட் ரிப்போர்ட்டிங் abdominal pain has a diagnosis of acute abdominal syndrome, but the cause has not been determined. Which prescription should the nurse question at this time? Okay, A. High fiber diet only. B. Insertion of nasogastric tube. C. Administration of an analgesic. D. Insertion of an IV line. ஸோ கிளைண்ட் ரிப்போர்ட்டிங் பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து டயக்னோசிஸ் ஆஃப் அக்யூட் அப்டோமினல் சிண்ட்ரோம். அதோட கோர்ஸ் என்னன்னா டிட்டர்மைன் பண்ணல. ஸோ எந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை நாம் கொஸ்டின் பண்ணோங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, விச் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஷுட் த நர்ஸ் கொஸ்டின். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனை தான் நாம் கொஸ்டின் பண்ணணும்? ராங் ஆன ப்ரெஸ்கிரிப்ஷன் தான் நாம் கொஸ்டின் பண்ணோம் இல்லையா? இப்போது இங்கே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் வந்து எந்த ப்ரெஸ்கிரிப்ஷன், எந்த ஆர்டர் தான் ராங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்யூட் அப்டோமினல் சிண்ட்ரோம்னா என்னன்னு நாம் பார்க்கலாம். Acute abdominal syndrome or acute abdomen is a condition that demands urgent attention and treatment. Acute abdomen may be caused by an infection, inflammation, vascular occlusion or obstruction. ஸோ அப்டோமனில் எந்த இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், ஒக்ளூஷனாக இருக்கலாம், ஒப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். The patient will usually present with sudden onset of abdominal pain associated nausea or vomiting. ஸோ அக்யூட் அப்டோமினல் சிண்ட்ரோமில் வந்து முக்கியமான ஃபீச்சர் வந்து சிவியர் அப்டோமினல் பெயின் இருக்கும் வித் நோசியா ஆர் வாமிட்டிங். ரீசன் என்ன, எந்த கண்டிஷனாக வேணால் இருக்கலாம், இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், ஒப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், வாஸ்குலர் ஒக்ளூஷனாக இருக்கலாம்,
இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அப்டோமினல் டிஸ்டென்ஷன், சிம்டம்ஸ் ஆஃப் ஷாக். சிம்டம்ஸ் ஆஃப் ஷாக்கில் வந்து டாக்கிகார்டியா, ரேபிட் ஹார்ட் ரேட், லோ பிபி, ஸ்வெட்டிங் அண்ட் கன்ஃபியூஷன். தேர்ட் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் பெரிட்டோனைட்டிஸ். ஸோ அப்டோமனில் இல்லை ஸ்டொமக்கில் இல்லைனா இன்டெஸ்டைனில் இல்லைனா அப்டோமினல் ஏரியாவில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வர சடன் பெயின் வித் நோசியா அண்ட் வாமிட்டிங் தான் அக்யூட் அப்டோமன் இல்லைனா அக்யூட் அப்டோமன் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நாம் கொஸ்டின் பண்ணவங்க தான். ஸோ ஹை ஃபைபர் டயட் ஒன்லி, இன்சர்ஷன் ஆஃப் என்ஜி டியூப், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அனாலிசிக்ஸ், இன்சர்ஷன் ஆஃப் ஐவி லைன். ஸோ ஜிஐயில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேஷண்ட்டை என்பிஓ ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ என்பிஓ ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணும்போது அதோட சேர்த்து நாம பேஷண்ட்டுக்கு ஐவி லைன் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கீப்பிங் அட் என்பிஓ வித் இன்சர்ஷன் ஆஃப் என்ஜி டியூப், இது வந்து ரைட் ஆர்டர் தான். அப்புறம் வந்து ஐவி லைன் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதுவும் கரெக்ட் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அனால்ஜெசிக்ஸ், ஏன்னா பேஷண்ட்டோட முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து சிவியர் அப்டோமினல் பெயின். ஸோ அதனால் வந்து அனால்ஜெசிக் கூட நாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இந்த 3 ப்ரிஸ்கிரிப்ஷனும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் டயட் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹை ஃபைபர் டயட் நாம் எப்போ முக்கியமாக நாம் கொடுக்குறது வந்து பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு எந்த கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியாது, இது கான்ஸ்டிபேஷனா இல்லைன்னா டயரியானாலையா இல்லைனா வந்து ஒப்ஸ்ட்ரக்ஷனா எதாவது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஒன்லி டயட் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ ஹை ஃபைபர் டயட் ஒன்லிங்கிற ஆர்டர் தான் நம்ம கொஸ்டின் பண்ணோம். ஏன்னா எதுக்கு கொடுக்கணும் ஹை ஃபைபர், பேஷண்ட்டோட கோஸ் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியலை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், friend of parents of a newborn with the diagnosis of congenital tracheoesophageal fistula contacts the home health nurse with an offer to help. Which is the best nursing action at this time to address the needs and rights of the family? Okay, இப்போ ஒரு friend of the parents of a newborn. Okay, ஒரு நியூபோர்னோட பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டு தான். Okay, friend of parents of the newborn with the diagnosis of tracheoesophageal fistula contacts home health nurse with an offer to help. ஸோ இப்போது அந்த பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, ஏன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா வாட் ஷுட் பி அவர் ரெஸ்பான்ஸ், அதுதான் கொஸ்டின். ஓகே, விச் இஸ் த பெஸ்ட் நர்சிங் ஆக்ஷன் அட் திஸ் டைம் டு அட்ரஸ் த நீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த பேபிக்கு ஹெல்ப் வேணுமா வேண்டாமா இதெல்லாமே டிசைட் பண்ணுறது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அவரோட ரைட்டு தான் அது டிசைட் பண்ணுறது. ஓகே, ஆட்டோனமி சொல்லலாம், இல்லைன்னா அவரோட பேபியோட கண்டிஷன் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கலாம், இதெல்லாமே அவரோட ரைட் தான். ஸோ அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் த ஃப்ரெண்ட் டைரக்ட்லி டு காண்டாக்ட் த ஃபேமிலி அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் டு தெம். B, request that the friend come to the client's home during the next home health visit. C, report the friend's call to nurse manager for referral to the client's social worker. D, assure the friend that there is no need for assistance since the nurse is visiting daily. So 4 options பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்குது assure the friend that there is no need for assistance, உங்களோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, நான் டெய்லி விசிட் பண்ணுறோன்னு சொல்லணுங்கிறது தான். சி, ரிப்போர்ட் த ஃப்ரெண்ட்ஸ் கால் டு த நர்ஸ் மேனேஜர், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கால் பண்ணதை வந்து நர்ஸ் மேனேஜர்கிட்ட சொல்லணும். எதுக்கு? ஃபார் ரெஃபரல் டு த கிளைண்ட்ஸ் சோஷியல் ஒர்க்கர், அவரை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பி, ரிக்வெஸ்ட் தட் த ஃப்ரெண்ட் டு கம் டு த கிளைண்ட்ஸ் ஹோம், நெக்ஸ்ட் டைம் நான் விசிட் போகிற டைமில் நீங்களும் கூட வாங்க, அந்த மாதிரி சொல்லணுங்கிறது. ஏ, இன்ஃபார்ம் த ஃப்ரெண்ட் டு டைரக்ட்லி காண்டாக்ட் த ஃபேமிலி அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் டு தம். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்களே டைரெக்டாக அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லணும். இதான் 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கம்ஃபர்ட் இல்லைன்னா ப்ராப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட் தானே, டைரெக்டாக அவங்களே பேசட்டும். ஓகே, ஸோ இன்ஃபார்ம் த ஃப்ரெண்ட் டு டைரக்ட்லி கால் த பேரண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் தான். டெசிஷன் எல்லாமே ஆஃபர் பண்ணுறது, ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறது ஒரு ரோங்கான திங் இல்லை, ஆஃபர் பண்ணாது அவங்களோட ஒரு குட் மென்டாலிட்டி. ஸோ அது வேணுமா வேண்டாமா அதை டிசைட் பண்ணுறது வந்து ஃபேமிலி, அந்த பேரண்ட்ஸ் தான். ஸோ டைரெக்டாக அவங்களே பேசுகிறதுக்கு சொல்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, இன்ஃபார்ம் த ஃப்ரெண்ட் டு டைரக்ட்லி காண்டாக்ட் த ஃபேமிலி அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் டு தெம்.
தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டு நோ மோர் அபவுட் அவர் கோர்சஸ் அண்ட் classes, please contact us.